இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய நற்செய்தி மத்தேயு 12:46 முதல் 50 வரை. விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்கிறார் இறைமகன் இயேசு. விண்ணகத்திலுள்ள தந்தையின் திருவுளம் என்பது இறை வார்த்தையை கடைபிடித்து அதை வாழ்வாக்க வேண்டும் என்பது. ஆம், நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்பதில் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை மரியாவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்பார் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். இன்றைய நற்செய்தியில் தனக்கு சொந்தமானவர்கள் யார் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். இங்கே உறவுக்கு புதிய பரிணாமம் தரப்படுகிறது. இரத்த உறவுகளை விட இறை வார்த்தையின் அடிப்படையில் ஏற்படும் உறவுகளே தனக்கு நெருக்கமானவை என விளக்குகிறார் இயேசு. இந்த உலகில் இரத்த உறவையும் தாண்டி பிறரோடு நாம் உறவில் நிலைத்து இருக்க இயேசு நமக்கு அழைப்பு தருகிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் தாயும் அவருடைய சகோதர சகோதரிகளும் அவரை காண சென்றபோது இயேசு, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்தான் என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்கிறார். இயேசுவின் இவ்வார்த்தைகளை ஆழமாக சிந்தித்து பார்க்கும்போது அன்பு தாய் அன்னை மரியாள் 2 விதங்களில் தாயாகின்றார். ஒன்று, இறைமகன் இயேசுவை பெற்றெடுப்பதன் மூலமாக. இரண்டாவது, இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதை கடைபிடித்து செயல்பட்டதன் மூலமாக. இயேசுவை கருத்தாங்கி பெற்றதால் மட்டும் அன்பு தாய் அன்னை மரியா இயேசுவுக்கு தாயாகவில்லை. அதற்கு முன்பே கபிரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு இறை வாக்குரைத்த போது, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என இறைவனில் சரணடைந்த போதே, தன்னை முழுமையாய் அர்ப்பணித்த போதே இயேசுவுக்கு அன்னையானார். அன்னை மரியாள் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி முழுமையாய் நடந்தவள். தன்னை பெற்றெடுத்தாள் என்னும் உண்மையை பொதிந்து இறைமகன் இயேசு மறைமுகமாக தன் தாயின் புகழை சொல்கிறார். இதையே எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாவை நோக்கி, ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று கூறுகிறார். இறைமொழியை கேட்டு அதன் வழி நடந்தவர் நம் அன்பு தாய் அன்னை மரியாள். ஆம், அன்னை மரியாள் விண்ணகத் தந்தையின் முதல் பெண் சீடர். விண்ணகத் தந்தையின் இறை வார்த்தைக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தவள். நாமும் அன்பு தாய் அன்னை மரியாவை போல இயேசுவின் தாயாக, சகோதரராக, சகோதரியாக வாழ முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து விடாமல், இறை வார்த்தையை கேட்டு அதை நம் வாழ்வில் வாழ்வாக்குவது, அதை செயல்படுத்துவது. ஆம், இறை வார்த்தையை வாசிப்போம், இறை வார்த்தையை கேட்போம், இறை வார்த்தையை தூய ஆவியின் துணையோடு புரிந்து கொள்வோம், இறை வார்த்தையை நம்புவோம், இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம், இறை வார்த்தையை நமதாக்குவோம், இறை வார்த்தையை செயல்படுத்துவோம். இவ்வாறு நாம் இறை வார்த்தையை வாழ்ந்து வாழ்வாக்கினோம் என்றால் விண்ணகத் தந்தையின் சகோதர சகோதரிகளாகவும் விண்ணகத் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களாகவும் வாழ்வோம். இறைமகன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.